ஏன் ராகு மற்றும் கேது பயத்தை ஏற்படுத்துகின்றனர்? இந்து புராணங்களில் மிகவும் மர்மமான மற்றும் சக்தி வாய்ந்த கிரகங்களாக கருதப்படுபவர்கள் ராகு மற்றும் கேது. இவர்கள் சாதாரண கிரகங்கள் அல்ல, நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜோதிடத்திலும் புராணங்களிலும் இவர்களுக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. குறிப்பாக கிரகணம், கர்ம பலன், திடீர் மாற்றங்கள், பயம், மாயை போன்றவற்றுடன் ராகு மற்றும் கேது தொடர்புடையவர்கள். இந்த கதை ஆரம்பிக்கிறது பார்க்கடல் கடைதல் என்ற மிகப்பெரிய நிகழ்வில். ஒரு காலத்தில் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைத்தனர். வாசுகி என்ற பாம்பை கயிறாகவும் மந்தரமலையை கடைக்கும் கல்லாகவும் பயன்படுத்தினர். பல ஆண்டுகளுக்கு பிறகு அமிர்தம் வெளிவந்தது. அந்த அமிர்தத்தை குடித்தால் மரணம் இல்லை, என்றென்றும் வாழ முடியும். ஆனால் விஷ்ணு பகவான் அமிர்தம் அசுரர்களிடம் சென்றால் உலகம் அழியும் என்று நினைத்தார். அதனால் மோகினி அவதாரம் எடுத்து அமிர்தத்தை தேவர்களுக்கு மட்டும் வழங்க ஆரம்பித்தார். அப்போது ஸ்வர்பானு என்ற புத்திசாலியான அசுரன் தேவரைப் போல வேடமிட்டு சூரியன் மற்றும் சந்திரனை இடையில் அமர்ந்து அமிர்தத்தை குடிக்க முயன்றான். ஆனால் சூரிய பகவானும் சந்திர பகவானும் இதை கவனித்து விஷ்ணுவிடம் கூறினர். உடனே விஷ்ணு தனது சுதர்சன சக்கரத்தை பயன்படுத்தி ஸ்வர்பானுவின் தலையை வெட்டினார். ஆனால் அவர் ஏற்கனவே அமிர்தத்தை சிறிது குடித்திருந்ததால் இறக்கவில்லை. அவரின் தலைப்பகுதி ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் மாறியது. அந்த நாளிலிருந்து ராகு மற்றும் கேது தங்களை காட்டிக் கொடுத்த சூரியன் மற்றும் சந்திரனை பழிவாங்க நினைத்தனர். அதனால்தான் கிரகண காலங்களில் ராகு அல்லது கேது சூரியனையும் சந்திரனையும் விழுங்குகிறார்கள் என்று புராணங்களில் கூறப்படுகிறது. ஜோதிடத்தில் ராகு என்பது மாயை, ஆசை, பேராசை, திடீர் உயர்வு, வெளிநாட்டு வாய்ப்பு, புகழ் ஆகியவற்றை குறிக்கிறது. கேது என்பது ஆன்மீகம், கர்ம பலன், துறவு, மறைமுக சக்தி, கடந்த பிறவியின் விளைவு ஆகியவற்றை குறிக்கிறது. இவர்கள் பயத்தை ஏற்படுத்துவதற்கான முக்கிய காரணம் மனிதர்களின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்தும் சக்தி கொண்டவர்கள் என்பதே. ஆனால் ராகு மற்றும் கேது எப்போதும் தீமையை மட்டும் தருவதில்லை. சரியான நிலையில் இருந்தால் பெரிய வெற்றியும் ஆன்மீக வளர்ச்சியும் தருவார்கள்.